நல்ல ஒரு தலைப்பு. ஒன்றும் இல்லைங்க இது. ஆனால் குடும்பம்ங்கிற இல்லறம் நடத்துறதுக்கே எதுங்க அவசியம்? சாதாரணமாக உடல் வலிமையா? வன்கொடுமைன்னு உள்ளே போட்டுருவோம். அறிவுத்திறனா? அறிவு இருந்தால் கல்யாணம் பண்ணிப்போமா? இப்போ நடுவர் அறிஞர்னு ஏன் சொல்கிறோம்? கல்யாணம் பண்ணிக்கல. இல்லை, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஏன்னா தப்பான தகவலை சொல்லிடக்கூடாது, அதுக்கு தான். அப்போ குடும்பம் என்கிற அறத்துக்கு எது உள்ள உறுதி? கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் ஒரு தெளிவு வரும் பாருங்க, இனிமேல் நமக்கு இதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த உள்ள உறுதி தான் இல்லறம் என்கிற அறத்திற்கு ஆணிவேர். கம்பன் காட்டுகிற பாத்திரங்கள், தர்மம், அறம் எல்லாமே உள்ள உறுதியை தான். ஒரு நாடு நல்ல ஆட்சி, தர்ம ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அவங்க அமைச்சரை பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா தசரதனுடைய அமைச்சர்களை கம்பன் சொல்லுகிறான், அவர்கள் உடல் உறுதி உள்ளவர்கள், அறிவுத்திறன் உள்ளவர்கள், ஆனால் உள்ளம் உறுதிமிக்கவர்கள். எப்படி தெரியுமா? மன்னன் அறத்திற்கு அப்பால் போனால் தன்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற உள்ள கிளர்ச்சி, உள்ள உறுதியுட்டவர்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் பாருங்க, அந்த காலத்தில் ஆட்சியாளனுக்கு அமைச்சர்கள் அறிவுரை சொல்லியிருக்கான். இன்னொன்று, அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைச்சர் அறிவாளியா இருந்திருக்கான்.